ஒரு பழங்கால உரையில இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான வாதத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். இந்த வசனங்களுக்குள்ள இருக்கிற கதையையும் வாதத்தையும் ஆராய்வோம். இது தங்களுக்கு வந்த ஒரு தெய்வீக செய்திய சரியா புரிஞ்சுக்கிட்டும் அதை ஏத்துக்க மறுத்த ஒரு சமூகத்தோட கதை. ஒரு சமூகத்துக்கு அவங்களோட வேத நூல்களை உறுதி செய்யற மாதிரி ஒரு புதிய புத்தகம் வருது. ஆனா அங்கதான் பிரச்சனைய ஆரம்பிக்குது. ஆனா தெரிஞ்சே அந்த புதிய செய்தியை ஏத்துக்க மறுக்கறாங்க. எதுக்காக இந்த நிராகரிப்பு? இதுக்கு காரணம் அவநம்பிக்கை இல்ல, பொறாமைதான்னு இந்த உரை சொல்லுது. அடுத்து இந்த உரை அவங்களோட சொந்த வரலாற்றையே சாட்சியா வச்சு அவங்க நம்பிக்கையை கேள்வி கேக்குது. தங்களுக்கு வந்த வேதத்தை மட்டும்தான் நம்புவோம், அதுக்கப்புறம் வந்ததை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்போ நீங்க உண்மையா இருந்தா இதுக்கு முன்னாடி வந்த தீர்க்கதரிசிகளை ஏன் கொன்னீங்கன்னு ஒரு பதிலடி கேள்வி கேக்குது. இந்த வாதம் இன்னும் முடியல. அவங்க வரலாற்றுல நடந்த இன்னொரு பிரபலமான சம்பவத்தை பத்தி பேசுது. தங்க கன்றுக்குட்டி சம்பவம். இதுவும் அவங்க உடன்படிக்கையை மீறினதுக்கு ஒரு உதாரணமா சொல்லப்படுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு தடவை நடந்த தப்பு இல்ல, இது ஒரு தொடர் கதைன்னு இந்த உரை காட்டுது. இதனால இந்த வாதத்தோட உச்சக்கட்டமா ஒரு இறுதிச் சவால் அவங்க முன்னாடி வைக்கப்படுது. சொர்க்கம் உங்களுக்கு மட்டும்தானா? நீங்க உண்மையா இருந்தா மரணத்தை விரும்பி கேளுங்க பாப்போம்னு சவால் விடுது. ஆனா அவங்க செஞ்ச பாவங்களால அவங்க மரணத்தை விரும்பவே மாட்டாங்கன்னு இந்த உரை முடிவுக்கு வருது. அப்போ இந்த முழு வாதத்தோட சாராம்சம் என்ன? வாங்க முக்கிய விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம். இந்த வாதம் என்ன சொல்ல வருதுன்னா, உண்மையான நம்பிக்கைங்கிறது வெறும் வார்த்தைகள்ல இல்ல, செயல்கள்ல தான் இருக்கு. நம்ம நம்புறதா சொல்றதுக்கும் நம்ம உண்மையா எப்படி வாழ்றோங்கிறதுக்கும் உள்ள தொடர்பை பத்தி இது நம்மளை யோசிக்க வைக்குது.